திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, சிவபெருமானுடைய பெருமைகளை பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டால் பேசணுங்கிற அவசியமோ கட்டாயமோ யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம யோசிக்கலைன்னா கூட, குறைந்தபட்சம் நம்ம ஊரை பற்றி நம்ம யோசிக்கலைன்னா கூட, அதற்கடுத்தாற்படியாக நம் குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை என்றாலும் கூட, நம்மை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்றாலே நாம் சிவபெருமானின் புகழை பாடுவோம், கண்டிப்பாக பாடுவோம். ஏன்னா ஒரு பிறப்பு அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் நிகழ்ந்து விடுவது அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைய சூழ்நிலையில் கூட இந்த குழந்தை வரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். அதனையும் தாண்டி அந்த ஓர் உயிர் ஜனித்து வருகிறது என்றால் அது பல போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த கருப்பைக்குள்ளே வந்து ஒரு செல், நாம் சொல்வது போல ஒரு செல்லாக உள்ளே வந்து அந்த ஒரு செல் பலவாக பெருகி 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 அது ஒரு உருவம் அடைகிறது என்றால் அதுவே சற்றே ஒரு விசித்திரமான நிகழ்வு தானே. இப்படித்தான் அது உருவம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் யார் வகுத்து வைத்த இலக்கணம் அப்படின்னு கேட்டால் இன்றளவும் யாருக்கும் தெரியாது. கையாக வளர்கிறது, காலாக வளர்கிறது, ஒரு செல் இத்தனை இலையும் தாங்கி வந்து உருமாறுகிறது. அத்தனை பிரச்சனைகளையுமே தாண்டி அந்த கரு வந்து ஒரு உயிராக மாறி அது இந்த பூவுலகளே அவதரிப்பது அப்படிங்கிறது, ஜனிப்பது அப்படிங்கிறது அதிசயத்திலும் அதிசயம் சொல்லப்போனா. அந்த 10 மாதம் தவமாக தவமிருந்து இந்த மானுட வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அப்படி ஜனித்தவர்களில் ஒருவர் தான் நாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஜனித்ததோடு முடிந்து விட்டதா? அதன் பிறகு உடலானது வளர்ச்சியடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பின் சுருங்க ஆரம்பிக்கின்றது. சுருங்க ஆரம்பிக்கிறது என்றால் நாம் தோற்றத்தை சொல்கின்றோம். அதிலே பல செயல்பாடுகள், வியக்கத்தகுந்த செயல்பாடுகள் எல்லாமே பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்டு, பஞ்சபூதங்களை ஒரு தத்துவமாக கொண்டு இந்த உடலானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த பஞ்சபூத கூறுகள்னு சொல்கிறோம் இல்லையா, தோல், எலும்பு, நரம்பு, தசை, நீர், இரத்தம், மூளை, நினம், சுக்கிலம், உணவு, உறக்கம், பயம், கூடல், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொருளாக, அதாவது பஞ்சபூதங்களின் வடிவாக இந்த உடலானது ஒவ்வொரு கூறாக இருக்கிறது. இதில் நம்ம நடக்கிறது, ஓடுறது, கிடக்கிறது, அப்படியே தத்தி தத்தி போகிறது, நம்ம கொண்டுள்ள குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் செய்கிற வேலைகள், பேசுறது, நடக்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, மகப்பேறு, இந்த மாதிரி எல்லாம் காற்று வகை தசவாயுக்கள் உடம்பிலே, நரம்பு, தசை, எலும்பு, தோல், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகிறோம். இப்போ நம்மளை என்ன நினச்சிக்கிறோம், ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அந்த மனிதன் அப்படின்னு நினைக்கிறதே சரியா அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் பல கூறுகளாக, தசை மறைத்திருக்கிறது, நரம்பு இடையே இருக்கிறது, இரத்த நாளங்கள் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது, இத்தனையும் ஒரு கூறாக ஒரு இடத்திலே ஒரு தோளால் போர்த்தப்பட்டு ஒரு வடிவாக மாறியிருக்கிறது. இதெல்லாம் வளர்கிறது. தேவைப்பட்டால் அந்த இடத்திலே அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலே அந்த வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. இதனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எல்லாத்து உடலிலும் இந்த மாற்றங்கள் நடைபெறுகிறது. எப்படி இப்போ நம்ம சொன்ன எல்லா மாற்றங்களும் நிகழ்கிறது. எல்லாருக்குமே உடலானது வளர்ச்சி அடைகிறது, ஒவ்வொரு திசுக்களும் வளர்ச்சி பெறுகிறது, அதில் எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த வாழ்க்கை முறையானது ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அது இங்கு பிறக்கின்ற விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே சுகபோக வாசிகளாக இருப்பவர்களும் உண்டு, அந்த சுகங்களை கொஞ்சம் கூட கண்டறியாதவர்களாக இருப்பவர்களும் உண்டு, மத்தியமமான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் உண்டு. இது மிருகத்திற்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லது இப்படியெல்லாம் அமைத்து, எப்படி எலும்பு, நரம்பு, இரத்த நாளங்கள், சதை, அதுக்கு மேலே ஒரு தோல், ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, இந்த மாதிரி எல்லாம் கை கால்களை எல்லாம் கொடுத்து ஒரு உருவமாக கொடுத்து அதில் உயிராக விளங்குகின்றவர் இறைவன். இந்த உடலுக்கு உயிராக விளங்குகின்றவர் சிவபெருமான்.
அவருடைய ஆற்றலை எப்படி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா அது வியப்பிற்குரியதாக இருக்கும் அல்லவா? என்னதான் அறிவியல் நம் கண்ணுக்கு எட்டிய அறிவியல் அப்படின்னு பேசினாலும் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பது உண்மைதான். இன்றளவும் நாம் அதையெல்லாம் உணர்வதற்காக பல விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சிகளை செய்தாலும் இன்னும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதற்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறதே இல்லை. அப்ப இறைவனை அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கண்டிப்பாக சற்றேறக்குறைய யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத இறைவனை ஞானிகள் தங்களுடைய சிறத்தன்மையினால் தான் மேற்கொண்ட முயற்சியினால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஐயப்பாடும் இருப்பதற்கில்லை. காரணம், எதை நாம் உறுதியாக நம்புகின்றோமோ அதன் வடிவாகவே நாம் மாறுகின்றோம். இந்த உடலில் சிவபெருமான் வியாபித்திருக்கிறார், உண்மையா என கேட்கிறோம் இல்லையா? எங்கோ இருக்கின்றார் இறைவன், அவரை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையான விளக்கத்தை ஞானியர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள். திருமூலர் ஐயா கூட சொல்லும் போது தன்னோட அந்த திருமந்திரத்தில் சொல்லும் போது இந்த உடற்கூறுகளை பற்றி எளிமையாக கூறிக்கொண்டே வருவார். அப்பொழுது அந்த மூச்சை கட்டுப்படுத்துதல், அதை கும்பகத்தல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது அந்த உயிர் மூச்சு காற்றை பற்றி ரொம்ப பெருமையாக கூறுவார். பெருமையாக இல்லை, சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த உடலிலே உயிர் இருப்பது அப்படிங்கிறதே சற்றேறக்குறைய ஒரு விசித்திரமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு வகையிலே அது தங்குகிறது. சில பேர் 100 வயது 150 வயது இருக்காங்க, சில பேர் 50-60 வயதில் போயிடறாங்க. ஏன் இந்த மாறுபாடு? அது இல்லாமல் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா நம்ம உடலிலே இருக்கின்ற இந்த மறைமுகமான பை, கர்மாவை சுமந்து வந்த பை, அதற்கு தகுந்தாற் போல இந்த உடல் இயக்கங்கள் எல்லாம் மாறுபடுகின்றன. அதற்கு தகுந்தாற் போல நம் உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல நம் வாழ்க்கையும் மாறுபடுகின்றன. இதில் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த உயிராக இருக்கின்றார், இறுதியில் எல்லா உயிரும் சென்று சிவபெருமானிடம்தான் அந்த இடத்துல லயித்து போக வேண்டும், ஒடுங்க வேண்டும். இதுதான் பிரபஞ்ச நியதி, அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் பார்க்கின்ற சூரியன் ஒன்றுதான், அதன் பிரகாசம் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அதனுடைய தன்மையானது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு மாதிரி மாறுகிறது அல்லவா? நேரடியாக பார்த்தால் கண் கூசும். அதே ஒரு குடுவையில் தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்க, அந்த தண்ணியில் பார்க்கும்போது சூரியனோட அந்த வடிவத்தை பார்க்க முடியும், அது கண் கூசுவது இல்லை. அதே ஒரு ஆற்று குளம் இந்த இதில் பார்த்தாலும் அதனுடைய வடிவத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவர் வியாபித்திருக்கின்றார், இறைவனாகப்பட்டவர் வியாபித்திருக்கின்றார். அவரவர் பார்வைக்கு ஏற்றார் போல அந்த தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையும் கூட. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே இறைவனை புகழ்ந்து பாட வேண்டுமா, இறைவனை நினைக்க வேண்டுமானா யாரும் புகழ்ந்து பாட சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் நினைக்க சொல்லியும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இப்படி ஒரு அற்புதமான படைத்த அந்த கலைஞன் இருக்கிறார் அல்லவா? இறைவனை கலைஞன் என்று கூறலாமா? கூடாதுதான். இருந்தாலும் யோசித்து பாருங்களேன், ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பி செய்கிறார் என்றால் அந்த சிற்பமானது முழு வடிவம் பெறும் பொழுது அந்த சிற்பி ஒரு மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு செல்வார். பார்க்கறதுக்கே அப்படி ஒரு தத்ரூபமாக செய்யும் பொழுது ஒரு சிற்பத்தை செய்யக்கூடிய சிற்பி அந்த சிற்பத்திற்கு கடவுளாகின்றார். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே அதிர்வுகளை உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தை இன்னும் நிலை பெறச் செய்து அதில் எல்லா இடங்களிலும் வியாபித்து அவரவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து அவரவர் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி அவரவர் உள்ளத்திலே உயிராகவும் எழுந்தருளி இந்த உடலை இயக்கச் செய்கின்றார். இறுதியில் அந்த உடலை இந்த பாம்புகள் எல்லாம் தோலுரித்து போடுவது போல அந்த உடலிலே உயிர் தங்க முடியாத நிலை ஏற்படும் போது அந்த உயிரை அந்த உடலில் இருந்து விடுவித்து வேறு ஒரு கூட்டை கொடுத்து அந்த கர்மாவை கழிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தன்னை உணரச் செய்வதற்காக பல வகைகளிலே அவருக்கு வாய்ப்பை கொடுத்து தன்னை உணர்ந்தவர்களுக்கு தன் தரிசனத்தையும் கொடுத்து தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும்? இந்த சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கருணையே வடிவமானவர், நம்ம சொல்றோம் இல்லையா, கருணையே வடிவமானவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியை நாம் தினம் தினம் நினைப்பதே நம் பாக்கியமாகும், தினம் தினம் நினைத்து போற்றுவதே நம் கடமையாகும்.
அவரை பற்றி நினைக்காத நிமிடம் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே அது தேவையில்லாத நிமிடமாக போகட்டும். அவரை பற்றி பேசாத வார்த்தைகள் இருக்கும் என்றால் அந்த பேசாத வார்த்தையெல்லாம் வீணான வார்த்தை, அது என் வாயில் வராமலே இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வானது நம் மனதிலே ஏற்படும். சர்வமும் சர்வ காலமும் இறைவனை நினைத்து கொண்டே இந்த வாழ்க்கையானது நகர்கிறது என்றால் எறும்பிற்கு கூட துரோகம் நினைக்காமல் வாழ கற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம். அன்பே வடிவமாக அமர்ந்து விட்டோம் என்பது அர்த்தம். சிவனே என்று அமர்ந்திரு என்பார்கள். அதே போலத்தான் சிவத்தை உணர்ந்தவர்கள் சிவமாகவே இருக்கின்றார்கள். இந்த உடலும் சிவம் வசிக்கின்ற கூடாகவே இருக்கிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. சாதாரணமாக சிவபெருமானை நினைத்துவிட முடிவது இல்லை. யார் யாரோ முயற்சி செய்கிறார்கள் சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பானது கிடைக்கப் பெறுவது இல்லை. சிவத்தை வழிபடுபவர்கள் கூட அவருடைய அனுமதியினால்தான் அவர்களை வழிபடுகின்றார்கள். அப்படி இருக்க இப்படி ஒரு அரும்பெரும் வாய்ப்பை பெற்ற நாம் அவரை பற்றி நினைக்காமல், அவரை பற்றி பேசாமல், அவரை பற்றி ஒரு சிந்தனையிலே இல்லாமல் இருந்தால் அது நமக்காகவே செய்துகின்ற தவறு, துரோகம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அவர் நினைவிலே இருக்கும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் புகழை பாடும் பொழுது இந்த உடலும் உள்ளமும் பூரித்து கிடக்கும். அவரை பற்றி நினைத்திருக்கும் பொழுது மனதிலே ஒரு அமைதி நிலவும் பாருங்க. அது எவ்வளவு கோடி காசு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மன நிம்மதி. அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அது இறைவனுடைய கருணை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.